அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு அற்புதமான செயற்கைக்கோண நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம நினச்ச காரியம் கை கூடுவதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உடனே பலன் கொடுத்துரும், கை கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 5ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 21ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய சுவாதி நட்சத்திரமானது இருக்குது. இவர் வழிபாட்டுக்குரிய கிழமை புதன்கிழமை அப்படின்னாலும் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம நரசிம்மரை வழிபாடு செய்யும் போது நினைச்ச காரியம் எல்லாமே உடனே நடக்கும். அதாவது நாளை என்கின்ற வார்த்தையே இல்லை அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா நரசிம்மர். ஏன்னா கேட்டதை கேட்டபடியே உடனே தரக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவருக்குரிய நட்சத்திரம் இந்த சனிக்கிழமை நாள், அதாவது பெருமாள் வழிபாட்டுக்குரிய சனிக்கிழமையில வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இது கூட தசமி திதி இருக்கிறதே சிறப்பு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 8:19 மேலே ஏகாதசி திதியும் பிறக்குது. ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது. இது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி திதி, அது கூடவே பெருமாளின் 10 அவதாரங்களில் ஒருத்தரான நரசிம்மருக்குரிய சுவாதி நட்சத்திரம், இது எல்லாமே சேர்ந்து சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில், அதாவது இரவு 8:19 9:32 இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கையில் ஒரு நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் காலையிலேயே ஒன்று போட்டிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி, வாழ்க்கையே மேஜிக் போட்ட மாதிரி மாறுவதற்கான வழின்னு சொல்லிட்டு ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். அதே வீடியோலேயே பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மெத்தடும் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக இன்றைக்கி அனுமன் வழிபாட்டிற்குரிய சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நினச்ச காரியம் நடக்கிறதுக்கும் பண தேவை பூர்த்தி ஆவதற்கும் ஒரு பர்டிகுலர் நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க, அதையும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதையும் செய்யுங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத பரிகாரம். இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் குறிப்பிட்ட விருப்பம் நிறைவேறணுன்ட்டு நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நமக்கு தேவைப்படுது. சிகப்பு நிறம் இல்லை அப்படிங்கும்போது ப்ளூ கலரையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. இது ஒன்று தான் நமக்கு தேவை. இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதன் பிறகு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. எதுக்கு இவங்க எல்லா வீடியோலையும் இது போல் கைகளை தேக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஒரு சில விஷயங்கள் எழுதுகிறோம், கைகள் மூலமாக ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம உள்ளங்கையில் இருக்கிற அந்த பாம் சக்கரை நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதற்காக தான் நான் இது போல் கைகளை தேய்ங்க அப்படின்னு சொல்கிறேன். மேலும் இந்த சூட்டை நம்மளுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளுடைய பெரியவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நமக்கு ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியை உணர முடியும் இல்லையா, அதுதான் அதை தான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். நல்லா தேய்ச்சிட்டு இப்படி நமக்கு நாமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதன் பிறகு உங்களுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி, இந்த இடத்துல நீங்கள் நம்ம எடுத்து வச்ச பேனாவால் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கணும். அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கணும். இப்போ இந்த வட்டத்துக்குள்ளார பெருமாளோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய, நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய 1176 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கணும். காலையில் பதிவில் கூட
நான் இந்த நம்பரை பற்றி வந்து சொல்லியிருப்பேன், நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த 1176 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே என்ன கோரிக்கை நிறைவேறணுன்ட்டு நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்துகிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்து எழுதுங்க. பணம், மணி அப்படின்னு எழுதுங்க. வேலை, ஜாப், திருமணம், மேரேஜ், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. ஹெல்த் இஷ்யூனா ஆரோக்கியம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எழுதலாம். ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி நீங்கள் எழுதின அந்த கோரிக்கை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு, நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள், கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். மொத்தத்தில் நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை வந்து உங்களுடைய கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இடைப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளே எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறை இந்த எண்களை உங்களுடைய வாயால் வந்து சொல்லுங்கள். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்தேறும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைய நாளில் நான் சொன்ன நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.